இங்க நம்ம கிருஷ்ணனோட கோயில்ல நைட் 6 மணிக்கு மேல நடை சாதனக்கு அப்புறம் யாராச்சும் கோயிலுக்குள்ள போனா பைத்தியமாயி செத்து போயிருவாங்கன்னு சொல்றாங்க. அப்படிதான் இந்த விஷயத்தை ஃபேக்னு ப்ரூவ் பண்றதுக்காக ஒருத்தர் நைட் ஃபுல்லா இந்த கோயிலுக்குள்ள இருந்து வீடியோ எடுத்து யூடியூப்ல போடலான்னு நடை சாதனக்கு அப்புறம் கோயிலுக்குள்ளே இருந்துக்கிறான். ஆனா நைட்ல இவனோட போன் வேலை செய்யாம போய் இவனுக்கும் காதுல அதிகமான சவுண்ட் கேட்டு பைத்தியமாயி செத்து போயிடுறான். அடுத்து இங்க நம்ம வில்ல சாமி கும்பிட்டு அர்ச்சகர் தட்டுல 500 ரூபாய் போடுறாரு. அப்புறம் அடுத்த நாள் சாமி கும்பிட்டு தட்டுல 2000 ரூபாய் போடுறாரு. அடுத்து 3வது நாள் அவரோட வீட்டுக்கே போய் சாப்பிட்டு வரப்ப கையில இருக்கிற மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டு வந்துறாரு. அடுத்து 4வது நாள் இவர் மேல நம்பிக்கை வந்து கோயில் சாவியவே கொடுத்துறாரு. உடனே நம்ம வில்ல அங்க இருக்கிற சாமி சிலையை கனவாண்டு போய் நம்ம ஹீரோ கிட்ட இந்த சிலையை கொடுத்து இதே மாதிரி ஃபேக்கான ஒன்னு ரெடி பண்ண சொல்றாரு. நம்ம ஹீரோ 2 நாள் கழிச்சு இந்த சிலை மாதிரி அச்ச சிலை இன்னொன்னு பண்ணிடுறாரு. மறுபடியும் இந்த ஃபேக்கான சிலையை அங்க கொண்டு போய் வச்சுட்டு உண்மையான சிலையை ஃபாரின்ல வித்துறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி எத்தனை நாளைக்கு தான் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்றதுன்னு இப்ப பவர்ஃபுல்லான கோயிலான கிருஷ்ணனோட கோயிலுக்கே வராங்க. அப்படி இவங்க சொல்ற மாதிரி இந்த கோயிலோட கருவறைக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு சின்ன ஈட்ரோனை வச்சு இந்த கோயிலுக்குள்ள இருக்கிற எல்லா சீக்ரெட்டையும் தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா திடீர்னு நம்ம ஐயர் இந்த ட்ரோனை இவர் கையில வச்சிருக்க கும்பத்துக்குள்ள வச்சு அடைச்சிடுறாரு. அடுத்து கூடவே இந்த கோயிலுக்குள்ள நைட் ஆனா என்ன சவுண்ட் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கங்க தூண்ல மிஷின் செட் பண்ணிட்டு போயிறாரு. அடுத்து நைட் 12 மணிக்கு அந்த வாய்ஸ் கேட்கறப்பதான் தெரியுது உண்மையிலே அந்த கோயிலுக்குள்ள 12 மணி ஆனா இவ்வளவு வாய்ஸ் எதுக்கு வருதுன்னே தெரியல. மக்களே அப்படி கோயிலுக்குள்ள என்ன பவர்ஃபுல்லா இருக்குன்னு பார்ட் 2ல பார்க்கலாம். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க.